அவங்க நேபர்ஹுட்லேயே ஒரு டர்ஃப் கட்டுறேன். தேர் சென்டிங் தெம் தேர். த கிட் இஸ் நோ நத்திங் அபவுட் த ஸ்போர்ட்ஸ். ஒரு 10 நாள் வந்து இஸ் ப்ராக்டிசிங் ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட். அண்ட் எல்லா டர்ஃப்லையுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் அகாடமி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற டர்ஃபில் சென்னை எஃப்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிஷேக் பச்சனோட டீம். அவரோட டீம் தான் இங்கே வந்து கோச் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு அடித்தரமட்டு மக்களும் அந்த அகாடமியால் ட்ரெயின் ஆகலாங்க. ஸோ வென் தே புட்டிங் த சைல்டு இன் அ ஸ்போர்ட் தே ஹேவ் நோ ஐடியா அபவுட் இட். அந்த குழந்தை ஃபோன் பார்க்காம சில மணி நேரம் விளையாடணும், எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் நல்லா படிப்பாக நல்லா தூங்குவான்னு அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 10 நாள் ஒரு குழந்தை விளையாடும் போது 11 நாள் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது அல்டிமேட்லி ஒரு குழந்தைக்கு 8 வயசுலேருந்து 100 லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துக்கு ஆண்டவன் பவர் கொடுத்துருக்கான் ஐடியூ. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிளேயர்ஸ் விளையாடுறாங்கன்னா ஒரு 20 பிளேயர்னா 15 பிளேயருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 10 பிளேயர் அதை பர்சீவ் பண்ணுவாங்க. ஒரு 5 பிளேயர் தீவிரமாக இருப்பாங்க, 2 பிளேயர் செலக்ட் பண்ணி நேஷனல் போயிடுவாங்க. அவங்களுக்கு கெரியரும் செட் ஆகும்.